subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and அளிக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட, இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்ம பொது காலத்தில் முதல் வாரத்துக்குள்ளாய் அடி எடுத்து வைக்கின்றோம். கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு, நியூ இயர் முடிஞ்சிருச்சு, இறைவனுடைய திருமுழுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ பொது காலத்துக்குள்ளாய் அழைக்கின்றோம். தேவன் அழைக்கின்றார். இன்று எல்லாரையும் ஆண்டவர் தன்னுடைய பாதையில் நடங்க, தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாய் வாங்க, பரிசுத்தத்தை நாடி வாங்க, எது உன்னதோ, எது பரிசுத்தமானதோ, எது வாழ்வு கொடுப்பதோ அதை தேடி வாங்க என்று இயேசு அழைக்கின்றார். அப்போ இயேசுனுடைய அழைப்புதலை ஏற்று நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தரிடம் அர்ப்பணித்து புது படைப்பாக மாற நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்த வேண்டியவை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. எப்ராஹிம் மலை நாட்டை சார்ந்த ராமாத்தியம் சோபிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராயிமை சார்ந்த சோப்பின் மகனான தோகுவின்
மைந்தனான எலிகூபின் புதல்வனான எரோகாமின் மகன். அவருக்கு அன்னா பெனின்னா என்ற 2 மனைவியர் இருந்தனர். பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பழி செலுத்துவதும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்பினியும் பினகாசும் இருந்தனர். எல்கானா தாம் பழி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனின்னாவுக்கும் அவருடைய புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கை தான் அளித்தார், ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார். ஆண்டவர் அவரை மலடியாக்கியதால்தான் அவருடைய சக்காலத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்தபோதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அன்னா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனவருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் ஆண்டவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம்மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 14 20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார்.
உடனே அவர்கள் வலையை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பா சென்றபோது ஜெபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை ஜெபதேயுவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் அருமையான நற்செய்தி இன்று நமக்கு கொடுக்கின்றது. எல்கானா, ஹன்னா இந்த தம்பதியருக்கு பிள்ளைகள் இல்லை, மலடியாக வாழ்கின்றார். அண்ணா அழுது புலம்புகிறார், தேவாலயத்தில் அழுது புலம்புகின்றாள். ஆண்டவராகிய கடவுள் அவருடைய கர்ப்பப்பையை ஆசிர்வதிக்கின்றார். அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம், இயேசு ஆனவர் சீமோனையும் அந்திரேயாவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைக்கிற தருணத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு சிறு கதை. ஒரு கடலில் ஒருத்தன் சின்ன போட்டு வச்சுக்கிட்டு மீன் பிடிக்க சென்றானாம். வலையை இந்த சைடும் அந்த சைடும் போடுகிறான், ஒரு மீனும் கிடைக்கல. அப்போ திடீர்னு பார்த்தா புயல் உருவாகிடுது. அப்போ போட்ட வலையை இழுக்க முடியலை. அந்த புயலோ வேகமாக இவனை நோக்கி வருகிறது. அப்போ அந்த மனிதனானவன் பயத்தினால், ஐயோ நம்ம உயிர் முக்கியமா வலை முக்கியமானா நம்ம உயிர் தான் முக்கியம் என்று அந்த வலையை விட்டுவிட்டு அவன் ஓடி வருகிறான். அக்கறையை நோக்கி தன்னுடைய சிறிய படகை செலுத்தி கரையை சேருகின்றான். அந்த புயலிலிருந்து அவன் உயிரை அவன் காப்பாற்றிக் கொள்ளுகின்றான். அடுத்த நாள் அதே படகை எடுத்துக்கொண்டு அந்த வலையை தேடுவதற்கு செல்லுகின்றான். அங்கு வந்து ஒரு முதியவர் சொல்லுகின்றார், நீ வலையை விட்டதனால்தான் உயிரை காப்பாற்றி கொண்டாய் என்று. ஆம் தெய்வ பிள்ளைகளே, இன்று 4 சீடர்கள், சீமோனும் அந்திரேயாவும் யோவானும் யாக்கோபும் அந்த வலையை விட்டதனால்தான் அவர்கள் இயேசுவை காண்கின்றார்கள், மீட்பை காண்கின்றார்கள். இயேசு அழைக்கும் பொழுது, ஐயா என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது, நீ போயிட்டு நாளைக்கு வா, நாங்கள் யோசித்து சொல்கிறோம் அப்படி என்று சொல்லலை. அவர்கள் உடனே அந்த வலையை விட்டார்கள். அது உடனே அந்த தீர்மானத்திற்குள்ளாய் அவர்கள் வந்தார்கள். இயேசுநாதர் அந்த அழைப்பை கொடுத்த பொழுது, நீ போயிட்டு நாளைக்கு வாப்பா, நாங்கள் யோசித்து சொல்கிறோம் அப்படி என்று அந்த சீடர்கள் சொல்லலை. இயேசு ஆனவர் சொன்ன அந்த வார்த்தையிலே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் தோன்றியது. ஒரு உணர்வை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர் யார் என்று அறியவில்லை, ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அழைப்பு. இந்த அழைப்பில் ஒரு புனிதம் இருக்கிறது, இந்த அழைப்பில் ஒரு பரிசுத்தம் இருக்கிறது, இந்த அழைப்பில் ஒரு அற்புதம் இருக்கிறது, இந்த அழைப்பில் ஒரு மாற்றம் இருக்கிறது, இந்த அழைப்பு ஒரு புதிய அழைப்பாக இருக்கிறது என்று அவர்கள் தன்னுடைய தொழிலை விட்டாங்க, தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார்கள். அனுதினமும் கடலுக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கல, ஆண்டவரை பின்பற்றுவோம், ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை அழைக்கின்றார்? ஒன்று வலை வீசுபவர்களை, இன்னொன்று வலையை சரிபார்ப்பவர்களை, பழுது பார்ப்பவர்களை. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் யார் அழைக்கிறார்? சோம்பேறியா படுத்திருக்கிற ஒன்றை அழைக்கிறாரா? இல்லை எப்போ பார்த்தாலும் ஜபமாலை உருட்டிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு, ஜபமாலை உருட்டிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு புறணி பேசிகிட்டு இருக்கிறவங்கள ஆண்டவர் அழைப்பாரா? அழைக்கவே மாட்டார், அழைக்கவே மாட்டார். ஒன்று வலையை வீச வேண்டும். வலையை வீசுனா உழைக்கிறவனுக்கு, கஷ்டப்படுகிறவனுக்கு, அன்றாட முயற்சி செய்கிறவனுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கின்றார், ஆண்டவர் துணையாக இருக்கின்றார். இன்னொன்று வலையை பழுது பார்ப்பவனுக்கு. யார் அது?
நீதான் உன்னுடைய உடலை நீ பழுது பார்க்க வேண்டும், உன்னுடைய மனதை பழுது பார்க்க வேண்டும், உன்னுடைய உள்ளத்தை பழுது பார்க்க வேண்டும். ஐயோ நம்ம செய்கிறது தப்பா சரியா, ஐயோ நம்ம இப்படி பேசுகிறோமே அது தப்பா சரியா, ஐயோ அவர்களை காயப்படுத்திட்டோமே சரியானது அல்லவா, ஐயோ அவர்களை தவறாக பேசிவிட்டோம் அல்லவா, ஐயோ அந்த குடும்பத்திற்கு நம்ம உதவலையே அன்று உன்னுடைய வலையை நீ சரிபார்த்து கொள்ள வேண்டும். அப்படியே உன்னுடைய உறவுகளையும் சரிபார்க்கணும். ஐயோ அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, உதவி செய்யணும். ஐயோ அவன் தங்கச்சி பிள்ளையோ இல்லை அண்ணன் பிள்ளைகளோ படிக்கிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறாங்க, நம்ம வழிகாட்டணும். ஐயோ அண்ணன் பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க வழி தவறி போடுறாங்க, காதலில் விழுகிறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அவர்களை சரிப்படுத்தணும். ஐயோ என் அண்ணன் தம்பி வீடு கட்டிட்டு பாதியாக நிற்குது, ஐயோ அவனுக்கு உதவி செய்யணும். உன் வலையை சரிபார்க்க வேண்டும். அப்போ தெய்வன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை அழைக்கிறார், குடும்பமாக அழைக்கின்றார். தனிக்கட்டையை அவன் அழைக்கிறாரா? கிடையாது. ஆண்டவர் குடும்பமாக தான் அழைக்கின்றார். சுயநலத்தோடு தன்னலத்தோடு வாழாதே, பொது நலத்துக்காக உன்னையே அர்ப்பணி என்று இயேசு அழைக்கின்றார் தெய்வ பிள்ளைகளை. அப்போ இயேசுனுடைய அழைத்தலுக்கு இன்னைக்கு உன்னை அழைக்கிறார்னா நீ உடனே மாறி உடையார போறியா, இல்லை உன் பாவப்பட்ட வாழ்க்கையை விட போறியா? அதெல்லாம் நீ விட மாட்டேன். ஏதோ டேவிட் ஃபாதர் பிரசங்கம் கொடுக்குறார் நீ மாறிடுவேன், எவனுமே மாற மாட்டான். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளே மாறணும்னு நினைச்சாலும் இந்த உலகம் மாற விடாது தெய்வ பிள்ளைகளை. அப்போ நீ முயற்சி எடுக்கணும். நீ உன்னிலே இறைவனை நீ அனுபவிக்கணும், நீ உன்னிலே இறைவனை அனுபவிக்கணும். அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டாய். தேவனாக மாற மனிதனை உருவாக்கினார். மனிதன் தேவனாக மாறுவதற்கு தான் வாழ்வை பெற்றான். மனிதன் இறைவனாக மாறுவதற்கு தான் இயேசு அழைக்கின்றார். அந்த அழைப்புதலை ஏற்று உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ நாம் அனைவரும் முயற்சி எடுப்போம். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். என் நேச பிதாவே, உன்னத கர்த்தாவே, நீ சீமோனையும் அந்திரேயாவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்தீர் சுவாமி. அவர்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் சுவாமி. அப்பா, இன்னைக்கு என் வலையை நான் பழுது பார்க்கல ஆண்டவரே, அதனால என் வலை இன்னைக்கு அருந்து போய் கிடக்குது, குடும்பம் பிரிஞ்சு போய் கிடக்குது, குடும்பத்துல சண்டை ஆண்டவரே. அப்பா, என்ன செய்ய போறோன்னே தெரியலையா ஆண்டவரே. என் வலைக்குள்ள ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குதே சுவாமி. என் உறவுகள் எல்லாம் அருந்து போய் கிடக்கிறதே ஆண்டவரே. இன்னைக்கு அனாதையா இருக்கிறேன் அப்பா, என் வலையை பழுது பார்க்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருந்து போன வலையை ஒன்று சேருங்க ஆண்டவரே. இந்த அருந்து போன வாழ்க்கையை, அருந்து போன உறவுகளை, அருந்து போன நட்புகளை ஒன்று சேர்க்க செபிக்கிறோம் சுவாமி. எசப்பா, தெய்வமே, அந்த பிள்ளைகள் வலையை வீசி கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ சோம்பேறி மனிதர்கள் சுவாமி, ஈஸியா காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் ஆண்டவரே. கஷ்டப்படணும், உழைக்கணும், பிள்ளைங்களுக்காக உழைக்கணும், மனைவிக்காக உழைக்கணும், குடும்பத்துக்காக உழைக்கணும், வாழ்வுக்காக உழைக்கணும்னு முயற்சி எடுக்கிறவர்கள் ஆண்டவரே மிக குறைவாக மாறிப்பட்டார்கள் சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு குடிக்கணும், ஆடம்பர வாழ்க்கை வாழணும், இன்னைக்கு நம்மள ஜாலியா இருக்கணும் என்று சுயநலத்தோடும் தன்னலத்தோடு வாழ்கிறவர்கள் தான் ஏராளம் சுவாமி. ஆண்டவரே, அந்த சீடர்களை மீன்களை பிடிப்பவர்களாக, மனிதர்களை பிடிப்பவர்களாக நான் மாற்றுவேன் என்று கூறினீரே சுவாமி. இன்று ஆண்டவரே, மனிதனை ப்ளீஸ் செய்து கொண்டு, மனிதனை ஐசு வச்சுக்கிட்டு ஆண்டவரே மனிதனுக்காக வாழ்கிற மனிதர்கள் தான் ஏராளம், இறைவனுக்காக வாழ்கிறவர்கள் குறைவு சுவாமி. அப்பா, உன் அழைப்புதலை ஏற்று ஒவ்வொரு பிள்ளையும் மனம் மாறணும் ஆண்டவரே. இந்த உலக ஆசையிலிருந்து ஆண்டவரே அவர்கள் மீட்கப்படணும் சுவாமி. உலக பிரச்சனையிலிருந்து அவர்கள் மீட்கப்படணும் ஆண்டவரே. உலக நோயிலிருந்து அவர்கள் மீட்கப்படணும் ஆண்டவரே. உலக கஷ்டத்திலிருந்து நஷ்டத்திலிருந்து அவர்கள் மீட்கப்படணும் ஆண்டவரே. உலக பயத்திலிருந்து அவர்கள் மீட்கப்படணும் சுவாமி. அப்பா, நீர் இருக்கையிலே, நீர் என்ன உள்ளத்துக்குள்ளா இருக்கையிலே ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ளா இருக்கையிலே, இந்த உடலுக்குள்ளா இருக்கையிலே எனக்கு ஏன் ஆண்டவரே பயம் சுவாமி? அழைத்தது நீர் அல்லவா ஆண்டவரே?
அந்த அழைப்புதலுக்கு உன்னத மகனாக நான் என்னையே அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே, உன்னை விட்டு ஒருபோதும் நான் செல்லக்கூடாது சுவாமி. அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் மந்திரத்திலையும் தந்திரத்திலையும் ஜாதகத்திலையும் ராசியிலையும் ஆண்டவரே செய்வினையிலையும் ஆண்டவரே அந்த பாஸ்டர் ஆசீர்வதிக்கிறாரு, அந்த முஸ்லிம் ஆசீர்வதிக்கிறாரு, அந்த சாமியார் ஆசீர்வதிக்கிறாரு, அவருக்கு நல்ல குறி சொல்றாரு. அப்படி என்று உன் கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவரே உன் அழைப்புதலை மறுதலித்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க ஆண்டவரே. பயத்துல விழுந்துட்டு ஆண்டவரே ஏதாவது நல்லது நடக்குமான்னு ஓடுறாங்க ஆண்டவரே. அப்பா, உன் அழைப்புதல்ல உண்மை இருக்கிறது ஆண்டவர், நீதி இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, மறுவாழ்வு இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது ஆண்டவரே. அதிலே புதுமை இருக்கிறது, அற்புதங்கள் இருக்கிறது, ஆச்சரிய காரியங்கள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பிள்ளையும் உணரட்டும் சுவாமி. ஏசப்பா, உன் அழைப்பு உன்னத அழைப்பு ஆண்டவரே. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய கிருபையை எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் அருள்வீதி என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தா நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுஉணவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் ஊடல். அவ்வண்ணமே இரவு இருந்த அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தலுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எல்லியோ, எங்கள் ஆயர் சகராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெல்லும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் மறைத்த எல்லா சகோதர சகோதரிகளையும், அண்ணன் தம்பி அக்கா தங்கை தாய் தந்தையர் உற்றா உறவினர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாரெல்லாம் எங்களிடம் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்டார்களோ அவர்களுடைய குடும்பத்திலே மரித்த எல்லா ஆத்துமாக்களையும், யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உத்தரகிர ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் அனைவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் அனைவருக்கும் நித்தியிலே பார்தலை கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, யாரெல்லாம் எங்களை ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்டார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அருளும் ஆற்றலும் அற்புத காரியங்களும் நடத்தல, உம்முடைய கிருபையை தயவு செய்தல்ல ஊற்றியல்ல உம்மிடம் ரஞ்சு மன்றாடுகின்றோம். கடவுளின் கனைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், நோய்கள், தீராத நோய்கள், ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள், தீய பிரச்சனைகள், போலீஸ் கேஸு அனைத்திலிருந்தும் இந்த பிள்ளைகள் அனைவரை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானுடைய அனுதின சோதனையிலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இன்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, அற்புதத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ராஜா அருளும் அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க இயேசு நம்மை அழைக்கின்றார். இந்த உன்னத விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சில்லா கண்ணி மாதாவே உன்னை நீசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. உம்மகன் தாமே உயிர் வீடும் வேளை என்னை உம்மைந்தனாய் ஈந்தனரன்றோ. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.